ஆனா நான் மத்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் மாதிரி எதிரணியை பத்தி குறை சொல்லி பேசுறதோ கிண்டல் பண்றதோ அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. உண்மையிலேயே எதிரணி பேச்சாளர்களுக்கு ஒரு கைத்தல். அருமை அருமை. பட்டிமன்ற துறையில மிகச்சிறந்த 2 பேச்சாளர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. ரொம்ப பிடிச்ச 2 பேச்சாளர்கள் மிகச்சிறந்தவங்க. சாதாரண கிடையாது. அவங்க 2 பேரும் கிரியேட்டர்ஸ். என்ன அப்படி கிரியேட் பண்ணாங்க? என்ன கிரியேட் பண்ணாங்கன்னு கேக்குறீங்க? எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. எந்த டீமுக்கு போனாலும் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவாங்க. 5 நிமிஷம் ஒரு வீட்டுக்குள்ள விட்டா அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி குடும்பத்தை 2ஆ பிரிக்கிற அளவுக்கு ரொம்ப திறமையான 2 பேர். ஆமாப்பா. எஸ் ஐ நோ. நீங்க 2 பேரும் அப்படி இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு போனா போதும். அப்படி இருக்கும் 2 பேரும். அருமை. வந்து ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. சரி, குடும்பத்துல மனுஷன் சந்தோஷமா இருக்கு காரணம் மாமியாரா, எங்க அம்மாவா, என் பொண்டாட்டி. அவ்வளவுதான் தலைப்பு. எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு பாரு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நம்ம வாழ்க்கையில நம்ம அம்மா கூட இருக்கும்போது நம்ம எப்படி தெரியுமா இருப்போம்? ராஜா மாதிரி இருக்கும். போட்டோ எடுக்கிறவன் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, நம்ம வாழ்க்கை எங்கேயும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்கண்ணே கல்யாணம் பண்ணா வாழ்க்கையில மாற்றம் வரும், கல்யாணம் பண்ணா வாழ்க்கையில மாற்றம் வரும். அதை நம்பி நானும் கல்யாணம் பண்ணேன். சரி, வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு. என்ன மாற்றம்? ஏன் மாற்றம்? இப்படி போடு. அதை தவிர வேற ஒரு மாற்றமும் வராது. இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கணுமா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் MA MPhil PhD வரைக்கும் படிச்சிருக்கேன். MA MPhil PhD வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ஆமா. எத்தனை வருஷமா பட்டிமன்றத்துல இருக்கீங்க? நான் 15 வருஷமா இருக்கேன். 15 வருஷமா இருக்கீங்க. சூப்பர். வெளிநாடுக்கு போயிருக்கீங்களா? ஆமா. எத்தனை வெளிநாடு? 30 நாடுக்கு போயிருக்கேன். 30 வெளிநாடுக்கு போயிருக்கீங்க. பசங்கள் பாடுறீங்க, பேராசிரியர். ஆமா, பேராசிரியர் இருக்கேன். பெரிய கைத்தட்டல் கொடுங்க. 3 டிகிரி படிச்சு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல மேடையில இருந்து பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. ஆனா எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கரெக்டா சொல்றீங்களா? சொல்லு தம்பி, சொல்றேன். ஒரே வார்த்தை. ஐ டோன்ட் நோனா என்னென்ன எனக்கு தெரியாது. இது கூட தெரியாம 3 டிகிரி எதுக்குன்னா படிச்ச? எப்ப ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது. ஆனா இதுவே தெரியாம 15 வருஷமா நடுவுற என்னென்ன நான் அசிங்கமா கேக்குறேன். ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது. ஆனா இதுவே தெரியாதா? இப்ப குடும்பத்து மகிழ்ச்சிக்கு மாமியார் காரணமா மருமக காரணமா தீர்ப்பு தரப்போறா? இதை நம்ம கேட்டு போனோம். என்ன கதை நியாயமா வந்து இருக்கு? சரி, அதுதான் தெரியல. நான் வேற கேட்கணுமா? கேளு. ஐ நோன்னா என்ன? எனக்கு தெரியும். சொல்லுங்க. என்ன சொல்லலாம்? ஐ நோன்னா என்னென்ன? எனக்கு தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்க. நான் எல்லாம் வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் சொல்லுங்க. என்ன சொல்றது? ஐ நோன்னா என்ன? எனக்கு தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்க. நான் எல்லாம் வெயிட் பண்றாங்க. என்ன சொல்றது? கடுப்பாவுதா? கோவம் வருதா? மைக் எடுத்து மண்டையோட போல இருக்கா? கல்யாணமான ஆம்பளைங்க வாழ்க்கை பூரா வீட்டுல அப்படிதான் இருக்கு. அவ ஏன் பேசுறா, எதுக்கு பேசுறா, என்ன பேசுறா, ஒரு கருவும் புரிய மாட்டேங்குது. எங்க அதை எடுக்க பாப்போம். எதை எடுக்கலாம்? அதை எடுங்கண்ணே. அதான் நம்ம எதை எடுக்கலாம்? அதை எடுங்கண்ணே. அதான் எதை? ஆனா 3 டிகிரி படிச்சிருக்கீங்க. அதை எடுக்க அதான் எதை? அதை எடுங்கண்ணே. அதான் எதைப்பா? அந்த பாட்டு பாடுங்க. எந்த பாட்டு? அந்த பாட்டு. அந்த பாட்டு பாடுங்க. எந்த படத்துல எந்த பாட்டியா? அக்கா ரொம்ப சிரிக்காதீங்க. வீட்டுல எல்லாரும் இப்படிதான் பேசுறீங்க. நம்ம ஆள்லாம் பைத்தியம் முடிச்சு சுத்திட்டு இருக்கான். இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு இல்ல, காலில் உண்டு ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கு சண்டை வந்தா அவரை திட்டுங்க, அடிங்க, கோச்சு உங்க அம்மா வீட்டுக்கு போங்க. சரி, சோத்துல விஷம் வச்சு கூட கொல்லுங்க. நான் வேணான்னு சொல்ல. தயவு செஞ்சு இந்த மூஞ்ச தூக்கி பறந்த மேல வச்சுன்னு உட்காராது. நீ எதுக்கு கோச்சிக்கிறன்னு உனக்கும் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. அவன் டென்ஷன் ஆகி இதை கண்டுபிடிச்சிட்டாலோ, அதை கண்டுபிடிச்சிட்டாலோ, அந்த நம்பரை பார்த்துட்டாலோ, இந்த நம்பரை பார்த்துட்டாலோ. அதுவும் ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ்ல பரபரம் வேலை செய்யணும்னு போன் வரும். போன் பண்ணிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்னு வச்சுருவாங்க. அந்த வீட்டுக்கு போலாமா போகக்கூடாதா, என்ன கேட்பாளோ, வீட்டுக்கு வந்து எதை கேட்க போறா, எதை விட்டுட்டு வந்தோம், என்ன பண்ணோம், அந்த பரிதவை கூட வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா. அதை விட சோத்தை போட்டு சாப்பிடும் போதுதான் சில அக்கா சொல்லும், சாப்பிடுங்க, உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும். சாப்பாடு இறங்குமா? 3 மணி நேரமா திம்பா. சாப்பிடலாமா வேணாமா, சாப்பிடலாமா வேணாமா. தப்பு பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், உலகத்துல எல்லா ஆம்பளைகளும் தப்பு பண்றாங்கதான், இல்லன்னு சொல்ல. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறவன் மனுஷன், ஒத்துக்கிறோம். என்ன தப்பு பண்ணோன்னே தெரியாம சுத்துறான் பாரு, அவன் தான் புருஷன். எதுக்கு தப்பு பண்ணணும், என்ன தப்பு பண்ணணும், எதுக்கு கோச்சிட்டு இருக்கா? நீ கோச்சிக்கோ, நான் வேணான்னு சொல்ல. ஏன் கோச்சிக்கிற, எதுக்கு கோச்சிக்கிற? எதுவுமே தெரியாது, மூச்சை தூக்கி உருன்னு வச்சுக்கின டென்ஷன் ஆகி எதுக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்ற பயத்துல வாழ்றதான வாழ்க்கை. கணவன் மனைவி உறவுனா என்னப்பா அது? கணவன் மனைவி உறவுன்றது ஒரு சைக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப். அப்படியா? சைக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப். ஆண்கள் எல்லா விஷயத்தையும் லாஜிக்கா பேசுவோம். இதை செய்யலாம், இதை செய்ய வேணாம், இது முடியும், இது முடியாது, இவ்வளவுதான் இருக்கு, இதான் நடக்கும், இது நடக்க தெளிவா பேசுவோம். ஆமா, எல்லாத்தையும் தெளிவா பேசுவோம். பெண்கள் எல்லாத்தையுமே சைக்கோ மாதிரியே பேசுவாங்க. எப்படியே? ஏங்க தக்காளி சட்னி அரைக்கணுமா, தேங்காய் சட்னி அரைக்கணுமா,
அந்த தேங்காய் சட்னி தேங்காய் துருவணும் நான் தக்காளி சட்னியை அரைச்சிக்கிறேன் ஏங்க பச்சை புடவை கட்டவா நீல புடவை கட்டவா அந்த நீல புடவை போன வாரம் தான் கட்டினேன் பச்சை புடவையே கட்டிக்கிறேன் அவன் கேட்டான் ஒண்ணு செம்மனே இருந்தாலும் வீட்டுல அவன் செம்மனாக உட்காந்துருந்தான் வந்து அவனை ஒரு கேள்வி கேட்டு அவனை நோண்டி அவனை பிரச்சனை பண்ணி வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு எங்களை புருஷன் பாராட்ட மாட்டுறாரு கொஞ்சம் மாட்டுறாரு பாராட்ட மாட்டுறாரு தம்பி அது எல்லா பொம்பளையும் சொல்றாங்க தம்பி நீங்க பாராட்டவே மாட்டீங்க கல்யாணம் புதுசுனா அப்படி பேசுனீங்க இப்ப பேசவே மாட்டீங்க ஆண்கள் ஏன் பெண்களை பாராட்டுறது அதான் ஏன் பாராட்ட மாட்டீங்க இந்த லைட்டை யார் கண்டுபிடிச்சா தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாரா ஆமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் விளக்கு தான் கொளுத்திருந்தோம் அது வரைக்கும் விளக்கு தான் முதல்ல தாமஸ் ஆல்வா எடிசன் லைட்டை கண்டுபிடிச்சாரு பல்ப் அங்க இருந்துச்சு சுவிட்ச் இங்க இருந்துச்சு இங்க சுவிட்ச் போட்டோம் அங்க லைட் இருந்தது உலகமே அதிசயமா வாவ்னு பார்த்துச்சு வாவ் ஆமா வாவ்னு பார்த்தோமா ஆமா அப்புறம் என்ன பார்த்தோம் ஆமா இன்னைக்கும் பல்ப் அங்கதான் இருக்கு சுவிட்ச் இங்க தான் இருக்கு ஆமா யாராவது சுவிட்ச் போட்டு வாவ்னு பாக்குறோமா இல்லையா கல்யாணமான புதுசுல வாவ்னு தான் பாப்பான் போ சுவிட்ச் போட்டு போயிட்டே இருப்பான் ஒரு வாட்டி சுவிட்ச் போட்டு வாவ் சுவிட்ச் போட்டு வாவ் சுவிட்ச் போட்டு வாவ்னா வாவ்ல பார்க்க முடியும் எவ்வளவு நாளைக்கு வாவ் ஆனா உலகத்திலேயே ரொம்ப பலசாலிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான் எப்படி சொல்றேன் உண்மை உலகத்திலேயே பலசாலிகள் பெண்கள் தான் ஆண்கள் வீட்டுல இல்லைன்னா ஒரு கையில கட்டுல தூக்கிட்டு இன்னொரு கையில வீட்டை பெருகிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம வீட்டுல இருந்தா மாமா அந்த மூடியை திறந்து கூட மாமா அந்த தேங்காய் உடச்சு கூட ஆனா நான் இந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள்கிட்ட சொல்றேன் தயவு செஞ்சு வாரத்துல 5 நாள் 6 நாள் வேலை பாக்குறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு வீட்டுல ரெஸ்ட் எடுக்காதீங்க ஞாயிற்றுக்கிழமைனா மனைவி குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஹோட்டலு சினிமான்னு போயிட்டு வாங்க ஏன்பா அப்படி சொல்றாங்க அவங்க இல்ல நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஏதோ ரெஸ்ட் எடுக்கலான்னு வீட்டுல உட்காருவோம் அன்னைக்குதான் நம்ம வீட்டு மகராசி பிரியாணி பண்ணி தரேன்னுவா அந்த பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வீட்டுல உட்காரலாம் ஏங்க சும்மா தானே இருக்கிறீங்க போய் கறி வாங்கிடுவாங்க ஏங்க சும்மா தானே இருக்கிறீங்க இந்த வெங்காயத்தை வெட்டுங்க ஏங்க சும்மா தானே எல்லா வேலையும் நம்ம பார்த்துருவோன்னு அடுப்புல ஏற்றி இறக்கிட்டு தட்டெடுத்துருவாங்க சாப்பிடுவோம் எது நான் கடைக்கு போய் கறி வாங்கினது நான் வெங்காயம் வெட்டி நான் தட்டெடுத்து இதுக்கு ஹோட்டல்ல போய் 50 ரூபா ஊற்றி பிரியாணி வாங்கி திட்டு போயிடலாம் என்ன அவங்க பிரியாணி இருக்குதுக்கா அது ஏழைக்கு ஏற்ற எழுந்த உங்களுக்கு என்ன தெரியும் எந்த விலைவாசி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு புதுச்சேரியில பூனை பிரியாணி போடுறாங்க உனக்கு என்ன தெரியும் ஆனா இந்த ஊர்ல இருக்கிற பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோருக்கு மட்டும் ஒண்ணு சொல்றேன் சரி தயவு செஞ்சு உங்க பொம்பளை குழந்தைக்கு பொம்மை வாங்கி தராதீங்க ஏன்பா இந்த டெடி பேர் பார்பி டால் இந்த பொம்மை எல்லாம் வாங்கி தராதீங்க அவங்களும் ஆம்பளை பசங்க மாதிரி கிரிக்கெட் விளையாட்டோம் மரத்துல ஏறி உடச்சுக்கிட்டோம் கை காலை உடச்சுக்கிட்டோம் என்ன வேணா பண்ணிட்டோம் பொம்மை மட்டும் வாங்கி தரக்கூடாது ஏன்பா நீங்க பொம்மை வாங்கி கொடுத்துறீங்க அந்த புள்ள அந்த பொம்மைக்கு தலைவாரி பொட்டு வச்சு பேரு வச்சு சோறு ஊட்டி கைக்குள்ளேயே வச்சு வளர்க்குதுங்க ஒரு காலகட்டம் வந்தோம்னா பொம்மையை பிடிங்கி நம்மளை கொடுத்துறானுங்க அது நம்மள வேலைக்கு போக மாட்டேங்குது ஆபீஸ் போக மாட்டேங்குது ஃப்ரெண்டை பார்க்க விட மாட்டேங்குது வீட்டுக்குள்ளே உட்காந்து யார் சோறு போடுறது எவ்வளவு சிக்கல் குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லா ஊர்லயும் கேட்கறேன் எனக்கு பதில் தெரியல இந்த ஊர்ல இருக்கிற தாய்மார்கள் நீங்களாவது தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க உங்க வீட்டுக்கு ஏதாவது கேள்வி கேட்டா ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க இல்ல இல்லன்னு சொல்லுங்க செய்யலான்னு சொல்லுங்க வேணான்னு சொல்லுங்க உன் இஷ்டம் அப்படின்றீங்களா அதுக்கு என்ன காரணம் எது கேட்டாலும் உன் இஷ்டம் அம்மா ஹோட்டல்ல இருந்து என்னம்மா வாங்கி வருது எதுனாச்சும் வாங்கிடுவா எதுனாச்சும் நீங்க விற்கிறான் எந்த ஹோட்டல் விற்கிறாங்க எங்கம்மா வெளில போறது எங்கனாச்சும் போலாம் எங்கனாச்சும் எங்கெங்க போறது சுடுகாடுக்கா போக முடியும் அவங்க பைத்தியம் பிடிச்சி வாழ்ந்துருக்காங்க இதுவாங்க வாழ்க்கை ஆனா என்னங்க ஆமா அவன் பட்ட பாடு அவனுக்கு தான் தெரியும் நீங்க கம்முன்னு சி நான் அதுக்கு முன்னாடி 2 வருஷம் கிராஷ் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு நல்லாவே தெரியும் கிராஷ் கோர்ஸ்க்கா முடிக்கணும் வாழ்க்கை நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மா நம்மளை வளர்த்தா மாதிரி அவங்க போட்ட சோறு மாதிரி அவங்க நம்ம தாளாட்டி சீராட்டி பால் ஊட்டி நமக்கு வளர்த்து கொடுத்த அந்த வாழ்க்கை இருக்குல்ல அது என்னைக்குமே மறக்காதுங்க கற்பூர பொம்மை ஒரு பெரிய கைத்தட்ட கொடுக்கலாம் அருமையான பாட்டு அப்படி வாழ்ந்துங்க நீங்க இதுக்கு எந்த ஆண்களை வேணா கேளுங்க சரி அவனுக்கு 5 வயசு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானா 50 வயசு வரைக்கும் கூட ஃப்ரெண்டா இருக்கும் ஆமா சின்ன வயசுல ஒரு சாப்பாடை விரும்பி சாப்பிட்டோம்னா சாகிற வரைக்கும் அதே சாப்பாடு தான் விரும்பி சாப்பிடுவோம் ஆமா சின்ன வயசுல ஒரு ஹீரோவை பார்த்து விசில் அடிச்சோம்னா சாகிற வரைக்கும் அதே ஹீரோ தான் பார்த்து விசில் அடிப்போம் எதையுமே மாத்திக்காதவங்க ஆண்கள் மாத்திக்காத மாட்டாங்க நம்ம தாய் குடங்கள்லாம் இருக்காங்கல்ல ஒரு வாரம் பக்கத்து அக்கா கூட கொஞ்சம் வைங்க சக்கா அவ புதுசா ஒரு புடவை நட்டுங்க அவங்க தெரியுமா உனக்கு அவ என்ன பண்ணா தெரியுமா போனா தெரியுமா என்ன நடந்து தெரியுமா இவன் வந்து அவன் வர மாட்டா அவன் வர மாட்டா இவன் கொஞ்சம் பார்க்க மாட்டா அவன் கொஞ்சம் நேர்ல பார்த்தா
நல்லா இருக்கியாக்கா நல்லா இருக்கியாக்கா கொஞ்சி பையன் இப்ப இவளை பத்தி அவ பேசுறான் அவளை பத்தி இதை பேசுறோம் சார். நான்களோட நட்பு இருக்குல்ல சார், அப்படிப்பட்ட நட்பு சார். எதையுமே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டே நம்ம ஃப்ரெண்டா தானே இருப்பான். கல்யாணத்துக்கு காசு வாங்கி கொடுத்துருப்பான், எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பான், சின்ன வயசுல கூட இருந்திருப்பான், நம்ம நண்பன் பண்ணி வச்சிருப்பான். நம்ம நண்பன் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம கொண்டாடி நம்ம நண்பனை பத்தி சொல்லுவாங்க, ஏன்னா வீட்டுக்கே வர மாட்டீங்க, 10 ரூபா சாப்பிட்டு போங்க, அவருக்கு எல்லாமே நீங்க தான் அப்பா, உடம்ப பாத்துக்கோங்கண்ணா. எப்போ எப்போ வீட்டுக்கு வரும்போது இதே அவங்கிட்ட ஒரு போன் நமக்கு வரட்டுமே, அந்த பரதேசி கூட சுத்திதான் நீ நாசமா போற, அந்த பொறம்போக்கு கூட சேர்த்தா நீ வீணா போற. அரசாங்க சோத்துல விஷம் வச்சு போடுறேன் என் ஃப்ரெண்டுக்கு. பரதேசி பரதேசி, ஆமா அந்த லாங்குவேஜ் உனக்கு தாங்க நல்லா வராது. ஆனா நம்ம அம்மா நம்ம ஃப்ரெண்டையும் நம்ம அவங்க புள்ள மாதிரியே வளர்க்கும். ஆமா, இதான் என் ஃப்ரெண்டு எங்க அம்மாவும் அவங்க அம்மா மாதிரியே பார்ப்போம். அந்த நட்பு இருக்கு போடா. என்ன அவங்க கேக்குற ஒரே கேள்வி என்ன தெரியுமா, இந்த ஆண்கள் வந்து குடிக்கிறதுனாலதான் அவ்வளவு பிரச்சனை வருதுன்றாங்க. நான் எந்த ஊர்ல இருந்து வரேன்? பாண்டிச்சேரி. என்ன பார்த்ததை கேட்கலாமா? இந்த மேடை மட்டும் இல்ல, எந்த மேடை போனாலும் சொல்லக்கூடிய கருத்து சொல்லுப்பா. தயவு செஞ்சு யாரும் குடிகாரங்களை பத்தி தப்பா பேசாது. ஏன்பா? அவன் ஒரு குழந்தைங்க. குழந்தையா? குழந்தை. உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்றேன். நல்லா ஃபுல்லா குடிச்சு ரோட்ல வந்து போட்டோ எடுத்துக்கங்க. சரி, அவனை சின்ன வயசுல குழந்தையில ஒரு போட்டோ எடுத்துருப்பாங்கல்ல, அதை கையில எடுத்துக்கங்க. ரெண்டுத்தையும் பக்கத்துல வச்சு பாருங்க. அப்ப மாதிரியே இப்ப தன்னை மறந்து வாயில கை வச்சு படுத்திருப்பாங்க. ஒரு குழந்தைங்க. அந்த குழந்தை பேசுற மழை மொழியை கேட்டுருக்கீங்களா? எப்படி பேசுறாரு? அபிராமி பயந்துட்டான். அதுக்காக அவனை சாதாரணமா சாரி. ஒவ்வொரு குடிகாரனும் தொலைநோக்கு பார்வையோட வாழ்றோம். அப்படியா? ஆமா. என்ன தொலைநோக்கு பார்வை? இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க ரோடு கிராஸ் பண்ணா எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? எப்படின்னா ரோட்டுக்கு போவோம், லெஃப்ட் சைடு வண்டி வருதான்னு பாப்போம், ரைட் சைடு வண்டி வரும்போது கிராஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ஆமா. ஆனா ஒரு குடிகாரன் ரோடு கிராஸ் பண்றது ஒரு தொலைநோக்கு பார்வையே இருக்கு. என்ன தொலைநோக்கு பார்வை? முதல்ல 2 காலையும் பூமியில பதிப்பான். ஒரு தாய் தன் குழந்தைய பிடிச்சிருக்க மாதிரி பாட்டில கையில பிடிப்பான். ஆமா. லெஃப்ட் சைடு ஏதாவது வண்டி வருதான் தம்பி, அது ரைட் சைடு, அவனுக்கு அதான் லெஃப்ட். ரைட் சைடு ஏதாவது வண்டி வருதான்னு பாப்பான். தம்பி இது லெஃப்ட் சைடு, அவனுக்கு அதான் ரைட்டு. 2 பக்கமும் பாப்பான். பார்த்துட்டு நீங்களா இருந்தா போயிடுவீங்க. ஆமா. அவன் போக மாட்டான். 2 பக்கமும் பாப்பான். மேல ஏதாவது ஏரோப்ளேன் போதா, ஏரோப்ளேன் எதுக்கு குறுக்க வந்துச்சுன்னா குறுக்கு வருமா, ஏதாவது பாம்பு கும்பு வருதா, பின்னாடி யாரா கடத்த வராங்களா, இத ஃபுல்லா பார்த்துட்டு வளைஞ்சு நடப்பான். தூரத்துல இருந்து யாராவது துப்பாக்கில சுட்டா குண்டு உள்ள போறது. இப்படி ஒரு ஆளை நான் பார்த்தே சாமி. இவ்வளவு தொலைநோக்கு பாருங்க. காலையில வடிக்கிற சாப்பாடு நைட்டு மீந்து போச்சு, தண்ணி ஊத்தி வைக்கிறோம், என்ன அடுத்த நாள் தானே அது பழையத, அது சாப்பிட்டா சத்து. ஆமா, காலையில வைக்கிற சாப்பாடு நைட்டு மீந்து போய் தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் பழைய சோறு சாப்பிடுற பெண்களை உயர்வா பேசுற இந்த சமூகம் மரத்துல இருக்கிற பழத்தை மண்ணுக்குள்ள போட்டு பழசாய் குடிக்கிற ஆம்பளைங்க மட்டும் புளியார பையன் ஏன் சொல்றீங்க? ஊர்ல எவன் சொல்லி கேட்காம, வீட்டுல இருக்கிறவங்க சொல்லி கேட்காம எவ்வளவு பிரச்சனை பண்றவனா இருந்தாலும் தான் பொண்ணு வந்து பா குடிக்காதப்பா ஒரு மாதிரி நாறுது பண்ணா, நான் பொண்ணுக்காக குடிய விட்ட ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்கான். ஏன்னா அவன் பொண்ணு ரூபத்துல அவன் அவங்க அம்மாவை பாக்குறான். எல்லா ஆண்களுக்கும் பெண் குழந்தைய பிடிக்கும், தங்கச்சிய பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும், பொழுந்தியாவை கூட பிடிக்கும், பக்கத்து ஆண்டியை கூட பிடிக்கும். இந்த பொண்டாட்டினா மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது சார். ஏன்னா அது ஒரு மாதிரி காண்டாகுது. ஏன்னா உட்காந்துட்டு ஒரு குடைச்சல் ஒண்ணு கொடுக்குறாங்க. எப்பப்பாவது ஏதாவது ஒரு குடைச்சல் எல்லாரும் கேக்குறீங்கல்ல, வெளியே கூட்டு போக மாட்டீங்க, வீட்லயே வைக்கிறீங்க, வெளியே கூட்டு மாட்டீங்க. லேடிஸ் வெளியே கூட்டு போறது இல்ல. அதான் ஏன் வெளியே கூட்டு போறது? எங்களுக்கு என்ன கூட்டு போகணும் சட்டம் இருக்கா? எங்களுக்கு மட்டும் அவங்களை வெளியே கூட்டு போன ஆசை இல்லையா? கூட்டு போன எண்ணம் தான் சார், ஆனா கூட்டு போக முடியாது. பைக்ல கூட்டு போனா முதுகு வலிக்குது, கார்ல கூட்டு போனா குளிருது, கதவை திறந்தா காத்து வர மாட்டேங்குது, கதவை முன்னா வேர்த்து கொட்டுது. சரி பஸ்ல கூட்டு போனா டென்ஷன் ஆகுது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சளி பிடிக்குது, பாப்கார்ன் வாங்கி கொடுத்தா தொண்டை அடிக்குது. உன்னை வெளியே கூட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? அதை விட பெரிய விஷயம் தெரியுமா, வெளியே போனோம்னா ஒரு சண்டை வரும் பாரு, அதுக்கு பயந்தே பல ஆம்பளைங்க வெளியே கூட்டு போறது இல்ல. சண்டை வெளியில போய் ரோட்ல அடிச்சுக்கிறது வீட்லயே இருக்கலாம். சாமி சார், ஏன் சண்டை வருதுன்னே தெரிய மாட்டேன் சார். ஒண்ணு இல்ல, நம்ம சொன்னதை ஒரு மஞ்சள் கலர் பண்ணி அண்ணன் வந்து லைக் பண்ணி பக்கத்துல கேக்குறாப்ல. நம்ம வீட்டுல நடக்கிறது எப்படி கரெக்டா சொல்றாங்க. உன் வீட்டுல மட்டும் இல்ல, என் வீட்லயும் அதான் நடக்குது.
அண்ணா எல்லாரும் வீட்லயும் தான். ஆனா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது. ஆமா. மனைவி தப்பு பண்ணிட்டாங்க. கணவன் கோச்சிக்கிட்டு இருக்காரு. சரி. மனைவி கணவன் கிட்ட சாரி கேக்குறாரு. சரி. இப்ப நீங்க மனைவி, நான் மனைவி, நான் கணவன். நான் கோச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, என்கிட்ட வந்து சாரி கேளுங்களா? ஏங்க அவ்வளவு சாரிங்க, தெரியாம வந்துட்டேன். தெரியாம பட்டியா? சரி விடு, வா போலாம். இது மாதிரி பண்ணாதானே இருந்துச்சா? இப்ப நீங்க கணவன், நான் மனைவி. சரி, நான் கோச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து சாரி கேளுங்களா? நான் தான் சாரி கேட்கணும் அப்படின்னு கேளுங்களா? சரி சார். கணவன் கேக்குறாரு. கணவன் கேக்குறாரு. சாரிம்மா. எதுக்கு? இல்ல நீ கோச்சிட்டு இருக்கியா? என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? மோட்டை கேட்காம உங்க தங்கச்சி என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? நான் என்ன உங்க கண்ணுக்கு தெரியணுமா? நான் என்கிட்ட நீங்க ஒன்னும் சாரி கேட்க ஒன்னும் பிரச்சனை, ஒன்னும் பிரச்சனை. சரி, உங்க அம்மா வர சொல்லு, அவங்ககிட்ட கேட்கறேன். எங்க அம்மா வேற, எங்க அம்மா வேற. என்ன பண்ணது இப்படி இருக்க? சாரி தானமா கேட்க வரான் அவன். வாழ்க்கையில சாரி தானமா கேட்க வரான். உலகத்துல ஒரு ஆம்பளை சாரி கேட்க வரும்போது அப்படி மூஞ்ச திருப்பிட்டு போற பெண்கள் இருக்கிற வரைக்கும் எந்த குடும்பமும் விளங்காது. அண்ணாச்சி குடும்பம் அப்படித்தானே? எல்லா குடும்பம் அப்பதான் எனக்கு சந்தோஷம். நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன். இந்த பாயிண்ட் நான் போன ப்ரோகிராம் போய் யோசிச்சது, பேச முடியாம போச்சு. நான் ஏதோ இன்னைக்கு இந்த பாயிண்ட் எடுத்து பேசுறது யாரும் தப்பா எடுத்துக்கலாம். பொது குறிப்பு. ஆமா, வாழ்க்கையில சொல்லணும் இல்லையா? அதான் சொல்ல வேண்டியது. ஆமா, நான் என்ன சொல்றேன், வாழ்க்கையில ஆமா சந்தோஷங்கள்ன்றது வந்து எந்திக்கு இருந்துச்சுங்க. ஒரு காலத்துல அம்மா கூட இருக்கும்போது அவங்க நமக்கு வாய் கொடுத்து, நீங்க எவ்வளவோ யோசிச்சு பாருங்க. என்னதான் ஆண்கள் பெரிய ஆட்களா இருந்தாலும் ஒரு குழந்தைய வளர்த்து எடுக்கிறது அம்மாவோட வேலை தான். அம்மா ஒரு பிள்ளைய வளர்க்குற மாதிரி இந்த உலகத்துல யாராலையுமே வளர்க்க முடியாது. அவ சாப்பிடாம, அவ கஷ்டப்பட்டு அவளுடைய ஒட்டுமொத்த சந்தோஷமும் தன் குழந்தை மேல வச்சு வளர்க்குற ஒரு தாய் இருக்கிறது இந்த உலகத்துல. அந்த குழந்தைக்காக என்ன வேணா பண்ணுவா. அவ இல்லாம வேற யாருமே இல்லை. இந்த பாட்டு கேட்டாலே கண்ணீர் வரக்கூடிய மாதிரி எனக்கு எப்பயுமே இருக்கிற ஒரு பாட்டு.